நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிலவி வருகிறது. இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த வாகனத்தில் உதகைக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் குறுகிய நகரமான உதகை நகரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதனை தடுக்கும் வகையில் வருகின்ற 7ஆம் தேதி முதல் ஜூன் 31ஆம் தேதி வரை இ பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை இ பாஸ் பெற்று அவர்கள் உதகைக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதாவது இ பாஸுக்குரிய வெப்சைட்டும் வெளியிட்டுள்ளார். அந்த வெப்சைட்ல தங்கள் வாகனங்களை பதிவு செய்து, அதாவது சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் உதகைக்கு வரும் முன்னே இ பாஸ் அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த வெப்சைட்ல அவர்கள் அந்த வாகன எண்ணை பதிவு செய்த பிறகு எத்தனை பேர் அந்த வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் என்றும், மேலும் அவர்கள் எங்கெங்க செல்கிறார்கள், எங்க தங்க உள்ளார் என்று அந்த இ பாஸில் பதிவு செய்ய வேண்டும். அது அந்த பதிவு செய்த பிறகு அந்த இ பாஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த இ பாஸ் மூலமா பார்த்தோம்னாக்க வரும் சுற்றுலா பயணிகள் அவர்கள் அந்த இ பாஸுக்கு ஒரு QR ஸ்கேனும் அளிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த செக் போஸ்டுக்கு வந்தோடனே அந்த QR ஸ்கேனில் இங்க உள்ள QR ஸ்கேனில் அந்த இ பாஸை காமிச்சவுடன் அது அந்த இ பாஸ் ஒரிஜினல் இ பாஸ் என்று அதில் பதிவாகும். அந்த பதிவு செய்த பிறகு நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டம், அதாவது TN43 என்ற எண் உள்ளவர்களுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வெளி மாவட்டத்தில் உள்ள வாகனங்கள் வைத்துள்ளனர். அவர்கள் அந்த வெளி மாவட்டத்தில் வைத்திருக்கின்ற வாகன எண்ணும் மற்றும் புகை பரிசோதனையும் அதை போக்குவரத்து அலுவலகத்தில் அதை காமித்து அவர்கள் இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். எனவே பாத்தீங்கன்னாக்க நாளை காலை முதல் இந்த வெப்சைட் ஆனது சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்க நாளை மறுநாள், அதாவது வருகின்ற 7/5ஆம் தேதி முதல் இ பாஸ் பெற்றே உதகைக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.